கைஸ் பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி டோர்னமெண்ட் ஃபைனல் டே செமிஃபைனல் மேட்ச் நடக்குது. இதில் வந்துட்டு யார் வின் பண்ணுறாங்களோ அவர்கள் வந்துட்டு கிங்ஃபிஷர் கிரிக்கெட் கிளப்போட ஃபைனல் விளையாடுவாங்க. ரெண்டு டீமுமே பலம் பொருந்திய அணிகள். அதுவும் ஃபீல்டிங் டீமில் வந்துட்டு சூப்பராக பவுலிங் போடக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க. அதுக்கு விட்டு கொடுக்காத பேட்டிங் டீமும். பேட்டர் வந்துட்டு ஒரு சூப்பரான பேட்டர். அவர் மட்டும் அவுட் எடுக்காமல் இருந்தால் ஒரு 15 பாலுக்குள்ளேயே 50 ரன்கள் அடிக்கக்கூடியவர். ஃபஸ்ட்டு பால் போட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு பாலே லெக் சைடில் பவுண்ட்ரியோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க ரஞ்சித் அண்ணா. செகண்ட் பால் ஆஹா அடித்தாருங்க. இந்த டைம் ஆஃப் சைடில் பந்து விழுகிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு பேட்டர். பவுண்ட்ரி. தேர்டு பால் ஃபஸ்ட்டு 2 பால் பவுண்ட்ரி அடிச்சிட்டாரு பேட்டரு. இந்த டைம் ஒரு யார்க்கர் மிஸ் பண்ணிட்டாரு. ஃபோர்த்து பால் இந்த டைம் லோ ஃபுல் டாஸ். ஃபஸ்ட்டு 2 பால் பவுண்ட்ரிக்கு அப்புறம் அடுத்த 2 பால் டாட் போட்டிருக்காரு பவுல். ஃபிஃப்த்து பால் இந்த டைம் ஆஃபில் அடிச்சிருக்காரு. ஒரு குட் ஃபீல்டிங், சிங்கிள். பவர் பிளேவில் ஃபஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால் பேட் தூக்கி எறியப்பட்டது. பந்து கீப்பரிடம் தஞ்சம் புகுந்தது. ஓவர். ஒரு ஓவர் முடிவில் 9 ரன்னு. பவுலர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பால் பவுண்ட்ரிக்கு அப்புறமேட்டுமே வந்துட்டு சூப்பராக போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரே ரன் மட்டும்தான். அடுத்த பவுலர் பார்த்திங்கன்னா சக்தி. இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே சூப்பராக போட்டிருக்காரு. பேட்டரும் இந்த சீரீஸ் ஃபுல்லாக சூப்பராக விளையாண்டுருக்காரு. 2 பேர்த்துக்கும் வந்துட்டு சூப்பரான பேட்டலாக இருக்கும். யார் வின் பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். செகண்ட் ஓவரில் அடித்தாருங்க லெக் சைடில் சிக்ஸர். இது வரைக்குமே வந்துட்டு பவுலர் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு யார்க்கரோட தான் ஸ்டார்ட் பண்ணுவார். இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் பிச் பால், அதனாலேயே 6 அடிச்சிருக்காரு. ஒரு நல்ல பேட்டருக்கு எதிராக வந்துட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு பாலே வந்துட்டு ஷார்ட் பிச்சாக போட்டனால அவர் அடிச்சிட்டாரு. நல்ல பாலையுமே பனிஷ் பண்ணக்கூடியவர் அவர். இந்த மாதிரி வந்து லட்டு மாதிரி வந்தால் அவர் வந்துட்டு கண்டிப்பாக அடிச்சிடுவார். ஆனால் பவுலர் வேகம் தான் போடுறாரு. பட் யார்க்கருக்கு வந்தே ஆகணுங்க பவுலர். அப்போ தான் வந்துட்டு பேட்டரால் அடிக்க முடியாது. இல்லைன்னா அவர் கண்டிப்பாக அடிச்சுக்கிட்டே இருப்பார். விக்கெட்டு எடுக்கலைனாலும் அவரோட இடத்துக்கு வந்துட்டார். மீண்டும் வந்துட்டு ஒரு சிங்கிள். அவரோட லென்த்துக்கு வந்துட்டாருங்க பவுலரு யார்க்கருக்கு. பவர் பிளேயில் தேர்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ். கீப் ஐயோ மிஸ் பண்ணிட்டாருங்க. கேட்ச் பிடிச்சிருக்க வேண்டிய பால், கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. எப்போவுமே வந்துட்டு ஒரு நல்ல பிளேயருக்கு எதிராக கேட்சை மிஸ் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் ஆஃபில் கிளாசிக்காக பச்சை புல் பத்திக்கிச்சு ஷாட்டு. பவுண்ட்ரி. போன பால் சூப்பரான ஷாட். பவுலர்லாம் குறை சொல்லவே முடியாது. நல்ல ஒரு பவுண்ட்ரி. இந்த டைம் ஸ்லோயர் போட்டார். ஃப்ளாட்டான சிக்ஸர் போயிருக்கு. செமிஃபைனல் மேட்ச் சூப்பராக ஆடிட்டு இருக்கார் பேட்டர். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பவுலர் அடிச்சிட்டு இருக்காரு சக்தி வேலை. இந்த டைம் ஸ்ட்ரெயிட் அடிச்சிருக்காருங்க. என்கிட்டயே வந்துருச்சு சிக்ஸர். வெயிட் பண்ணி அடிக்கிறாரு. 2 ஓவர் முடிவில் 32 ரன் எடுத்திருக்காங்க. இந்த பவுலர் பார்த்திங்கன்னா பிரகாஷ். குவார்ட்டர் ஃபைனலில் சூப்பராக போட்டார். நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு பால் போடுறாரு. ஃபஸ்ட்டு பாலே எட்ஜு தான். சிங்கிள் ஓட்டாங்க. ஏன்னா பிரகாஷ் வந்துட்டு குவார்ட்டர் ஃபைனல்லே 2 ஓவர் போட்டு 4 விக்கெட் எடுத்திருந்தார். இந்த டைம் ஸ்ட்ரெயிட்டில் அடிச்சிருக்காரு சிக்ஸர். பயங்கரமாக ஆடிட்டு இருக்காருங்க ரஞ்சித் அண்ணா பேட்டர். ஒவ்வொரு பாலுமே வந்துட்டு பவுண்ட்ரிஸ் இல்லைனா சிக்ஸரில் தான் டீல் பண்ணுறாரு. தேர்டு பாலும் அடிச்சுட்டாரு பாருங்க. பந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். மரத்துக்கிட்டே கரெக்டாக உழவர் சந்தைக்கிட்டே போயிடுச்சு பால். சிக்ஸர். நல்லா ஆடிட்டு இருக்காரு பேட்டர் ரஞ்சித். ஃபயராக இருக்கு. இந்த டைம் வந்துட்டு சிங்கிள் மட்டும்தான். லாங் ஆஃபில் அடித்து அங்கே ஒரு சின்னதாக ஒரு மிஸ்ஃபீல்ட்
என்னன்னு தெரில, கைக்கு வர பாலெல்லாம் விட்டிகிட்டு இருக்காங்க. ராக்கெட் 6 12 பாலுக்கு 34 ரன் அடிச்சிருக்காரு இது வரைக்கும். இந்த டைம் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டாருங்க அவரோட லென்த்தில் இருந்த பாலை பேட்ரு. ஆனால் அது வந்துட்டு ஒவ்வொரு டாட் பாலும் கண்டிப்பாக வந்துட்டு ராக்கெட் 6 ஃபீல்டிங் டீம் எடுத்துப்பாங்க. இந்த பால் ஷார்ட் பிச் பால், சிங்கிள். 3 ஓவர் முடிவில் 49 ரன் அடிச்சிருக்காங்க சாரா சிசி. இங்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு டைமும் கேட்ச் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர் அடிக்கக்கூடியதோ ஹிட்டு மட்டும்தான். இந்த டைம் வந்துட்டு கீழாவே வருது. நல்ல ஒரு ஃபீல்டிங். இந்த ஓவர் விக்கெட் அலாட். செகண்ட் பால் 6 போய்விட்டது. இந்த ஓவரில் விக்கெட் அலாட் கொடுத்தோம், பட் 6 பால். இந்த டைம் வந்துட்டு ஒரு டாட். ஆஃப்டர் 6க்கு அப்புறமே வந்துட்டு ஒரு டாட் பால். இதே மாதிரி டாட் பாலை போட்டே ஆகணும். ரன் வந்துட்டு அதிகமாக இருக்குது. 4th பால் லெக் பைஸ் டாட். ஒரு 6க்கு அப்புறமேட்டுக்கே வந்துட்டு நல்லா போட்டிகிட்டு இருக்கார் பவுலர். 2 டாட்டு. மீண்டும் வந்துட்டு ஒரு டாட் பால். கண்டிப்பாக வந்துட்டு ராக்கெட் 6 அந்த வந்துட்டு இந்த ஓவரில் வந்துட்டு சூப்பராக போட்டிகிட்டு இருக்காங்க. இந்த ஓவரில் இது வரைக்கும் 7 ரன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. எடுத்துப்பாங்க கண்டிப்பாக. செமிஃபைனல் மேட்ச். இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவர்கள் வந்துட்டு கிங் ஃபிஷர் கிரிக்கெட் கிளப்போட ஃபைனல் ஆடுவாங்க. ஃபுல் டாஸ் 6. நோ பால் கொடுத்துருக்காரு அம்பையர். நோ பால் 6. இந்த ஓவரில் லாஸ்ட் பால் ஃப்ரீ கிட். லெக் சைடில் போயிருக்கு. 2 ரன் ஓடுவாங்க. சூப்பர் ஒரு அட்டம்ப்ட்டு, பட் ஃப்ரீ கிட்டு தான். 2 ரன். 4 ஓவர் முடிவில் 65 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பால் இந்த ஓவரில் ரிவர்ஸ். லாஸ்ட்டு ஒரு 3 பாலாக வந்துட்டு என்னன்னு தெரியல, பேட்டருக்கு வந்துட்டு மீட் ஆக மாட்டேங்குது. ஃபஸ்ட்லேருந்து நல்லா ஆடிட்டு இருந்தார். செகண்ட் பால் ஃபுல் டாஸ் 6. 6 4 6 4. நாலு ரன் பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க. 18 பாலுக்கு 52 ரன் அடிச்சிருக்காருங்க. இந்த டைம் லாங் ஆஃபில் அடிச்சிருக்காரு. சிங்கிள். இவரும் இந்த பேட்டரை ஆடிட்டுருக்காரு. ஃபுல் டாஸ். ஒரு ஃபீல்டிங், சூப்பரான ஃபீல்டிங். நல்லா போட்டிகிட்டு இருக்காருங்க பவுலரு. பவுண்ட்ரி மட்டும் தான் இது வரைக்கும் கொடுத்துருக்காரு. சிங்கிள் வந்தால் கண்டிப்பாக ராக்கெட் 6 எடுத்துப்பாங்க. கண்டிப்பாக இந்த ஓவரில் வந்துட்டு 6 இல்லைனா பவுண்ட்ரி வந்தே ஆகணும். இந்த டைம் ரிவர்ஸு கேட்சை விட்டுட்டாருங்க. ஒரு நல்ல ஒரு பிளேயருக்கு கேட்சை விட்டால் கண்டிப்பாக பனிஷ் பண்ணுவாங்க. 2 பேருக்குமே கேட்ச் விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேனுக்கு கேட்ச் விட்டாங்க, அவரும் வந்துட்டு அடிக்கிறாரு. இப்போது நல்லா அடிச்சிட்டு இருக்க பேட்டருக்கும் வந்துட்டு கேட்சை விட்ருக்காங்க. இந்த டைம் டாட். 5 ஓவர் முடிவில் 72 ரன் அடிச்சிருக்காங்க சாரா சிசி. இந்த பவுலர் சக்தி போன ஓவர் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ரன்னை வந்துட்டு அதிகமாக விட்டுட்டார். இந்த ஓவர் வந்துட்டு கொஞ்சம் கட்டுக்கோப்பாக வீசினா கண்டிப்பாக வந்துட்டு வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஆஃபில் ஒரு கிளாசிக்கான 6. இவர்கள் 2 பேரும் வந்துட்டு ஒன்றா ஆடிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனாலேயே வந்துட்டு இவர் போடக்கூடிய லென்த்தை வந்துட்டு பேட்டர் கணிச்சிடுறாருங்க, எந்த பால் எப்படி போடுவாருன்ட்டு. அதுக்காக வெயிட் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸ்லோயர் போட்டே ஆகணும்னு நினைக்கிறேன். ஸ்லோயர் வேண்டும். நோ பாலா? நோ பால். பவுண்ட்ரி. நோ பால் போட்டார். டிக்கெட் பால். இந்த டைம் வந்துட்டு யார்கர் மிஸ்ஃபீல்டு பவுண்ட்ரி. பவுலர் நல்லா போட்டாலும் ஃபீல்டர்ஸ் வந்துட்டு விட்டுடுறாங்க. கண்டிப்பாக பவுலருக்கு கொஞ்சம் மாதம் சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்துட்டு பவுலராலையும் போட முடியும். சூப்பராக போடுறாரு, பட் ஃபீல்டிங்கை வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த டைம்
டாட் யார்க்கருக்கு வரணுங்க கண்டிப்பாக. பால் ஒரு டாட்டு. இந்த பால் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இந்த டைம் லெக் சைடில் அடிச்சிருக்காரு. பவுண்ட்ரி. லோ ஃபுல் டாஸ். மீண்டும் ஒரு கேட்ச் மிஸ் பாயிண்டில். இவர் தான் அடிச்சிட்டு இருக்காரு. இவருக்கு இதோட 2வது சான்ஸ். பேட்டர் ஒருத்தர் 76 ரன் அடிச்சிருக்காரு இது வரைக்கும். நல்ல ஒரு பால், பட் கீப்பர் பிடிக்க முடியல. பைஸ் பவுண்ட்ரி. எல்லாமே வந்துட்டு ஃபீல்டிங் டீமுக்கு ஆப்போசிட்டாக தான் போயிட்டு இருக்கு. மைண்டை விட்டுட்டாங்க போல். எந்த விக்கெட்டும் விடலை. சாரா சிசி சூப்பராக பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சைடு வந்துட்டு ஃபீல்டிங் மிஸ் பண்ணிட்டும் இருக்காங்க ஃபீல்டிங் டீம். லாஸ்ட் ஓவர் பார்த்திங்கன்னா விஜய் போட வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு பால் லாங் ஆஃபில் போயிருக்கு. சிங்கிள். 74 ரன் அடிச்சிருக்காரு. இந்த டைம் ஸ்லோயர் போட்டாருங்க. ஸ்லோயர் 6 பேட்டர் ஒருத்தர் 80 ரன்னு. இந்த டைம் வந்துட்டு லைட்டாக ஒரு கிளிக்கு. கேட்சுக்கான சான்ஸ். மீண்டும் வந்துட்டு ஒரு சான்ஸை மிஸ் பண்ணியிருக்காங்க. இதோட இவருக்கு 3வது சான்ஸ் மிஸ்ஸு. சாராசிசின் லாஸ்ட் 3 பால். இந்த டைம் ஸ்ட்ரைட்டில். இந்த டைம் தடுத்துட்டாரு. ரன் அவுட். இந்த இன்னிங்ஸில் லாஸ்ட் 2 பால். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் போடுறாரு. ரன் அவுட். ஸ்ட்ரைக் வேணும்னு கேட்டு ஆடி இருக்காருங்க ரஞ்சித் அண்ணா. இந்த இன்னிங்ஸில் லாஸ்ட் பால் பவுண்ட்ரியோட முடிச்சிருக்காருங்க. 86 ரன் அவர் ஒருத்தரே அடிச்சிருக்காரு. சாரா சிசி ரஞ்சித் அவர்கள் 7 ஓவருக்கு 112 ரன் அடிக்க வேண்டும். ராக்கெட் 6. ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ராக்கெட் 6 பேட்டரும் உள்ளே வந்துட்டாங்க. 2 பேட்டருமே வந்துட்டு அடிக்கக்கூடியவர்கள் தான். இந்த டோர்னமெண்ட்டு ஃபுல்லாக நல்லா அடிச்சிருக்காங்க. இந்த மேட்ச்சில் வந்துட்டு ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்தாலும் கூட வரக்கூடிய பேட்டர்கள் அடித்தார்கள் என்றால் கண்டிப்பாக ராக்கெட் 6 வின் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பால் போடுறாரு பவுலர். ஃபஸ்ட்டு பாலே டாட் பால். செகண்ட் பால். இந்த டைம்ஸ் 6 ஒரு லைட்டாக வந்துட்டு ஒரு கிளிக்கு மாதிரி தூக்கி மட்டும்தான் விட்டார். பந்துக்கு டைரக்ஷன் மட்டும் தான் கொடுத்தாரு. 6 போயிடுச்சு. கீப்பர் வந்துட்டு க்ளோஸ். தேர்ட் பால். இந்த டைம் வந்துட்டு கீப்பர் க்ளோஸ் ஆகி போனார். ஃபீல்டர் போகிறாரு. கேட்ச். ராக்கெட் 6 செய்ய தவறியதை சாரா சிசி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க கேட்ச் விட்டாங்க, இவங்க கேட்சை பிடிக்கிறாங்க. இதுதான் இங்கே 2 பேர்த்துக்குள்ள டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 6 அடித்ததுக்கு அப்புறமே வந்துட்டு ஒரு பேட்டர் அவுட்டு. செமிஃபைனல் மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு பால். இந்த டைம் வந்துட்டு ஆஃபில் அடிச்சிருக்காரு. சிங்கிள். தேர்ட் பால் ஷார்ட் பிச் பால் போட்டார். 6. இந்த டைம் ஸ்ட்ரெயிட் அடிச்சிருக்காருங்க. மீண்டும் ஒரு 6. பேக் டு பேக் 6. நாங்களும் சளைத்தவர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருக்காங்க. ராக்கெட் 6 விக்கெட்டு போனாலும் கூட ஒரே ஓவரில் 19 ரன் அடிச்சிருக்காங்க. ராக்கெட் 6 ஓவர் பிளேவில் செகண்ட் ஓவர். ஃபஸ்ட்டு பால். இந்த டைம் ஆஃபில் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் சேஸ் பண்ணுறாரு, பட் பிடிக்க முடியல. 2 ரன். இந்த டைம் டாட் பால். ஒரு தேர்ட் பால் சிங்கிள். சரியான ஃபாஸ்ட் ஒரு டாட். 32 பந்துக்கு 90 அடிக்கணும். மீண்டும் ஒரு டாட். இல்லை, வைடு கொடுத்துருக்காருங்க. போன பால் வைடு. ஷார்ட் பீச் பால். 6 பவுண்ட்ரியா? பவுண்ட்ரி. இது வரைக்கும் நல்லா போட்டிகிட்டு இருந்தார். பவுண்ட்ரி கொடுத்துருக்காரு. இந்த பால் கேட்சுக்கான சான்ஸ். பிடிச்சா மேட்ச் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ராக்கெட் 6 கையை விட்டு போகிற மாதிரி இருக்குது. இது வரைக்கும் தொடர்ந்து 2 பாலுக்கு 2 6 அடிச்சிருந்தார் பேட்ரு.
அடுத்த பேட்ஸ்மேன் உள்ளே வராரு. ஓவர் முடிவில் 27 ரன் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க. நல்ல ரன்னு தான், 2 ஓவருக்கு 27. ஆனால் 30 பாலுக்கு 85 ரன் அடிக்கணும். ஓவருக்கு 14 ரன் ரேட் அடித்தாலே வெற்றி பெறலாம் ராக்கெட் 6. சூப்பராக போயிட்டுருக்கு. 3rd ஓவர். ஒரு ஷார்ட் பிச் பாலில் வந்துட்டு பனிஷ் பண்ணுறதை மிஸ் பண்ணிட்டாரு. பட் ஃபீல்டர் சேஸ் பண்ணுறாரு. மிஸ் ஃபீல்டு, பவுண்ட்ரி. அடிக்க மிஸ் பண்ணிட்டாரு. மீண்டும் ஒரு ஷார்ட் பிச் பால் தான், பட் வந்துட்டு ஏறலை. அந்த இடத்துல குத்துனாவே பந்து ஏற மாட்டேங்குது. குமிஞ்சு ஆடணும் பேட்டர். 3rd பால். இந்த டைம் ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்கு. சிங்கிள் மட்டும். இவரும் வந்துட்டு அடிக்கக்கூடிய பேட்டர் தான். லாங் 6 அடிப்பார். பட் இந்த டைம் சிங்கிள். பவுலர் நல்லா போட்டிகிட்டு இருக்காரு. மீண்டும் ஒரு டாட். ஷார்ட் பிச் பால், வைட். நல்லா போட்டிகிட்டு இருக்காரு பவுலர். மீண்டும் ஒரு ஷார்ட் பிச் பால் தான், பட் சிக்ஸர். 3 ஓவர் முடிவில் 40 ரன் அடிச்சிருக்காங்க ராக்கெட் 6. கதிர் பவுலர் ஷார்ட் ரனில் தான் ஓடுறாரு. ஆனால் பயங்கரமான ஃபாஸ்ட்டும் போடுறாரு. இவர் தான் வந்துட்டு போன ஓவர் வந்துட்டு 8 ரன்னுக்கு போட்டிருந்தார் பவர் பிளேவில். இந்த ஒரு ஓவர் நிறுத்தி கொடுத்துட்டாலே சாராசிசி வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் ஹையாக ஆயிரும். ஃபஸ்ட்டு பாலே டாட். கன் பால், ஃபுல் டாஸ் பால் ஃபனிஷ் பண்ணியிருக்காரு. ஹிமாலயா 6. ஃபுல் டாஸ் வந்தார், 6. இந்த டைம் வந்துட்டு டாட். 4th பால், மீண்டும் ஒரு டாட். 6க்கு அப்புறமே 2 பால் டாட்டு. இதே மாதிரி தாங்க எல்லாம் போட்டிகிட்டு இருக்காங்க பவுலர்ஸு. 6 போகுது, அடுத்து டாட்டு, இல்லைன்னா விக்கெட்டு. அந்த மாதிரி தான் போட்டிகிட்டு இருக்காங்க சாராசிசி. அநேகமாக ஃபைனலில் வந்துட்டு கால் எடுத்து வச்சுட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறமேட்டு அடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஃபுல் டாஸ், அவுட். நியூ பேட்ஸ்மேன் பிரகாஷ். இந்த டைம் லெக் சைடில் அடிச்சிருக்காரு. சிங்கிள். 4 ஓவர் முடிவில் 47 ரன் அடிச்சிருக்காங்க. ஷார்ட் பிச் பால், பவுண்டரி. செகண்ட் பால், மீன் வைடு கொடுத்துருக்காரு. செகண்ட் பால், போல்ட். மேட்ச் வந்துட்டு ராக்கெட் 6 கையிலேருந்து நழுவி இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக செமிஃபைனல் மேட்ச் வந்துட்டு சாராசிசி பக்கமாக தான் போயிட்டுருக்கு. மீண்டும் ஒரு டாட். இந்த டைம் ஸ்ட்ரெயிட்டில் அடிச்சிருக்காரு. சிங்கிளுக்கு தான் சான்ஸ் அதிகம். சிங்கிள். இந்த டைம் ஸ்ட்ரெயிட்டில் அடிச்சிருக்காரு. மீண்டும் ஒரு சிங்கிள். அவரே தான். இந்த டைம் கண்ட்ரி திசையில் அடித்து ஃபீல்டரிடம் கரெக்டாக கேட்சை கொடுத்து வெளியேறுகிறார். ஓவர் முடிவில் 54 ரன் அடிச்சிருக்காங்க ராக்கெட் 6. 12 பாலுக்கு 58 ரன் அடிக்கணும். கிட்டத்தட்ட 10 சிக்ஸர் அடிக்க வேண்டும் இன்னும். ராக்கெட் 6 அடிப்பார்களா? அடிச்சிருக்காரு. ஆஃபில் பவுண்ட்ரி. ஷார்ட் பிச்சாக வீசப்பட்ட பந்து 6 ஓட்டங்களை பெற்று தருகிறது. இந்த டைம் வந்துட்டு கேட்சுக்கான சான்ஸ். சூப்பரான டேக்கன். எதை ராக்கெட் 6 செய்ய தவறினாங்களோ அதை வந்துட்டு சாராசிசி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆஃப் சைடில் அடித்து 4 ஓட்டங்களை பெறுமா? ஆம், 4. ஓகே. இந்த டைம் ஸ்ட்ரெயிட்டாக 4. இந்த டைம் ஆஃபில் போட்டிருக்காரு, பட் அவுட். 6 ஓவர் முடிவில் 78. 6 பாலுக்கு 40 ரன் அடிக்கணும். செகண்ட் பால். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு யார்கர். செகண்ட் பால், சிங்கிள். பரவாயில்ல, இது வரைக்கும் நல்லா விளையாண்டுருக்காங்க ராக்கெட் 6. இந்த ஒரு முக்கியமான டைமில் தான் வந்துட்டு
ஒரு சில தவறுகள். இந்த டைம் ஆஃபில் அடிச்சிருக்காரு, பவுண்ட்ரி. கேட்சை மிஸ் பண்ணாங்க, அதனாலேயே வந்துட்டு மேட்சையும் மிஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக என்ன செஞ்சாங்களோ அதை வந்துட்டு ஒழுங்காக பண்ணியிருந்தாலே கண்டிப்பாக ராக்கெட் 6 வந்துட்டு கொஞ்சம் டஃப் கொடுத்துருக்க முடியும். ஆனால் கொடுக்க முடியல. இந்த டைம் ஸ்ட்ரெயிட்டில் அடிச்சிருக்காரு, பவுண்ட்ரி. தொடர்ந்து 2 பவுண்ட்ரிகள் அடித்திருக்கிறார். ஃபுல் டாஸ் பால், சிங்கிள். இந்த செமிஃபைனலில் லாஸ்ட்டு பால் வைட். இந்த செமிஃபைனலில் லாஸ்ட்டு பால் ஆஃப் சைடில் அடிச்சிருக்காரு. ஒரு ரன் மட்டுமே எடுத்திருக்காங்க. மேட்ச் வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க சாரா சிசி. கேஎஃப்சிசியோட ஃபைனல் விளையாட போகிறாங்க.